என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓராண்டல்ல ஈராண்டல்ல 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள், யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன் இந்தியர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இது இந்தியாவிற்கே சொந்தமானது, குறிப்பாக தமிழகத்துக்கே சொந்தமானது. ஏனென்று கேட்டால், இந்த கலைக்கு சிவன் தான் ஆதிகர்த்தா. சிவன் கோயில்கள் தென் தமிழ்நாட்டில் தான் நிறைய இருக்கின்றது. அங்கே சிவன் கோயில்களில் போய் பார்ப்போமேயானால் பிரகாரங்கள், கோபுரங்கள், தேர் இவைகளெல்லாம் பார்ப்போமேயானால் லட்சக்கணக்கான ஆசனங்கள் இருப்பதை நாம் காணலாம். மக்கள் கோவிலுக்குத்தான் அந்த காலத்தில் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். பிரகாரத்தை சுற்றி வருவார்கள், தேரை சுற்றி வருவார்கள். ஆகவே அவைகளை பார்த்தாவது அவர் பழகட்டும் என்ற காரணத்தினால் அந்த காலத்தில் இந்த கலையை சிலையாக வடித்து கொடுத்தார்கள். இன்னமும் நமக்கு அது தருகிறது. வெளிநாட்டில் வருகிறவர்களெல்லாம் அங்கே போய் பார்த்து இந்த சித்திரங்கள், இந்த விக்கிரகங்கள் என்ன அழகாக வளையப்பட்டு நிமிரப்பட்டு என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பார்ப்பீர்களானால், ஆம்பூரிலிருந்து அஷ்டாங்க யோகா சென்டர் கிருஷ்ணன் அவர்கள், விக்னேஷ், தினேஷ் பாபு 2 பேருக்கும் 11 வயது. இப்பொழுது அவர்கள் பார்ட்னர் ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே எழுந்து பார்ட்னர் ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். அப்படியே இந்த ஓரத்து போயிருங்க. முதுகை பிடித்து கொண்டு தான் வளையலாம். நின்று கொண்டு பிரயாசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். கைகோர்த்து நிற்கிறார்கள் பாருங்கள், எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பல்வேறு ஆசனங்களை செய்வார்கள். ஒரு மாறுபட்ட ஆசனங்களை இந்த நிகழ்ச்சியில் காட்டலாம் என்பதற்காகத்தான் இந்த மாறுபட்ட ஆசனம். முதுகு வளைகிறது, மார்பு பிரிகிறது, வயிறு நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. அப்படியே மெதுவாக எழுந்துருங்க. அப்படியே கையை உயர்த்தி முன்ன குனியணும். பாதகஸ்தாசனம், அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ். குனிங்க, நல்ல குனிங்க, தரையை தொடுங்க, தலையை மடக்குங்க, தலையை மடக்கு. பின்வளைவு செய்தால் முன்னளைவு செய்யணும். பாதகஸ்தாசனம் மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். தொடை நரம்புகள், முதுகெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முன்ன குனிங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முன்னால் வளைந்தால் பின்னால் வளையணும். பின்னால் வளையக்கூடிய ஆசனங்கள் நாம் செய்வோமேயானால் நம்முடைய இளமை தள்ளி போடப்படுகிறது, முதுமை தள்ளி போடப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பை எவ்வளவுக்களவு முன்னும் பின்னும் வளைக்கிறோமோ ஆரோக்கியம் மேலிடும், ஆயுள் தள்ளி போடப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். இப்பொழுது அப்படியே திரும்புங்கள், இந்த பக்கமாக திரும்ப. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே முன்ன குனிங்க. மாற்றாசனம், தலை உள்ளே போட்டோம். பார்ட்னர் ஆசனம் வந்து விளையாட்டாக செய்யக்கூடிய ஆசனம். விளையாட்டாக செய்யக்கூடிய ஆசனங்களினால் அவர்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. இது ஏதோ வித்தைக்காக செய்கிறார்கள்.
ஆனால் இதனுடைய பலன்களோ மிக 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 அதிகம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற பார்ட்னர் ஆசனங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் இன்ன பிற மற்ற ஆசனங்களையும் கற்று ஆசனத்தில் வல்லவர்களாக மாறுவார்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அவர்களுக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நோய் இல்லாமல் வாழ்ந்தால் அவர்களுக்கு எல்லா செல்வமும் கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் கனவில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறுவர் முதல் கற்று அவர்களை ஆரோக்கியத்தில் மேம்பட செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடத்தில் உங்களை விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.